மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலைக்கு புது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தமிழகத்துல விரைவில் ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடி ஊடகம் அண்ணாமலை நான் தனித்து இருக்கேன் அப்படின்னு ஒரு சில செய்தியை சொன்னாரு. அந்த மாதிரி செய்தியை சொல்லும்போது ஏதோ அண்ணாமலை மேல ஒரு அக்கறை இருக்கிறதா ஊடகம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விரைவில் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னதை பெரிய லெவல்ல பேச்சு பொருளா எடுத்துட்டு போகல. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆன்மீக அரசியல் விரைவில் அப்படின்னு சொன்ன உடனே நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை பத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை மாவட்டத்துக்கு விசிட் பண்றதா சில செய்திகள். இதுலயும் பிரகதீஸ்வரர் கோயில் அரியலூர்ல இருக்கிறது 1000 ஆண்டு பழமையான கோயில். ராஜராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயில் இன்னைக்கு பொதுவா தமிழருக்காக நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு திராவிட கட்சிகள் உருட்டிட்டு இருக்கு. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போனாலே அது உலகம் முழுக்க அந்த கோயில் பத்தி எல்லாம் பேச்சு பொருளா இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பாஜக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா சில செய்திகள். அதுவும் குறிப்பா கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் கண்டிப்பா விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி. அதுலயும் சில பகுதிகள், அதாவது யாரெல்லாம் நிக்கணும்ன்ற மாதிரி சில செய்திகள் கூட ஒரு அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அதாவது நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில, அதாவது தென் மாவட்டத்துல, அதே விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு விளவங்கோடு தொகுதி, நாகர்கோயில்ல எம்.ஆர். காந்தி, அதே கொங்கு மண்டலத்துல கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டபாளையம், இந்த இடத்துல பெரும்பான்மையா ஒரு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால கோவை வடக்குல அண்ணாமலை அவர்களை நிறுத்துறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி சங்க தமிழ் வளர்த்த மதுரையில, இப்ப மதுரையில பார்த்தோன்னா ஒரு இடம் கொடுக்கறதா சில செய்திகள். இப்போ பெரும்பான்மையான மக்கள் மதுரையில பாஜக ஏதாவது பாஜக தரப்புல ஏதாவது நிப்பாங்களான்னு எதிர்பார்ப்பு இருக்கிற சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் பெரும்பான்மை மக்களை எதிர்பார்க்கிற மாதிரி பாஜக அந்த இடத்துல நிறுத்தல. அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு இடமா 2 இடமா நிற்கிறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. பொதுவா நாகர்கோயில்ல இப்ப எப்படி எம்.ஆர். காந்தியை நிறுத்தினாங்க, கோவையில எப்படி வானதி ஸ்ரீனிவாசன் நிறுத்தினாங்க, அந்த மாதிரி மதுரையிலயும் கண்டிப்பா பாஜக கண்டிப்பா வரணுன்ற மாதிரி சில செய்திகள் மண்டலத்துல கோயம்புத்தூர்ல அதாவது 2024 கூட எனக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது கோவையில கண்டிப்பா பாஜக அதிமுக கைப்பற்றும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து நிக்கிற தொகுதியில கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 தொகுதி நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தேர்தல் பரப்புரைக்கு அண்ணாமலை போனா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை பொறுத்து இருந்து வர்றாரு அப்படின்ற மாதிரி சில செய்திகள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல, தென் மாவட்டங்கள்ல எல்லாத்தையும் அதே மாதிரி திமுகவும் சில விஷயத்த மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது இத்தனை நாள் 48 ஆண்டு திமுக மதுரை பக்கம் எட்டி பார்க்கல. அதாவது திமுக இப்ப ஸ்டாலின் அவர்கள் தலைவரா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மதுரையில சில அங்கங்க மீட்டிங் வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ கண்டிப்பா அதிமுகவும் பாஜகவும் கண்டிப்பா திமுகவும் டஃப் கொடுக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சில ஊடகத்துல சில செய்திகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதாவது மோடி அவர்கள் அதாவது பதவியிலிருந்து விலகுவாரு, அவருக்கு 75 வருடம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம். எதனால இந்த விஷயம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, மோகன் பகவத்ஜி அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டுல நாக்பூர்ல பேசியிருந்தாரு. அதுல இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் வயது ஆயிட்டான கூட 25 வயது ஆனாலும் அவங்க ஒதுங்கிறது நல்லதுன்ற மாதிரி சில பொதுவான கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதை ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஊடகம் ஆனாலும் சரி, எதிர்கட்சிங்க, ஊடகங்கிறத தாண்டி எதிர்கட்சிகள், ஏன்னா எதிர்கட்சிங்க மோடி எப்படியாச்சும் வீழ்த்தணும்னு என்னென்னமோ சதி செஞ்சு பார்த்தாங்க, அது ஒண்ணுமே முடியல. இப்ப அட்லீஸ்ட் இவங்க சொன்னதுனால மோடியா தானா நான் விலகுறேன், எனக்கு 75 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் இல்லைன்ற மாதிரி சில தகவல்கள். ஏன்னா 2009 காலகட்டத்துல அத்வானி அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளரா பாஜக கொடுத்திருந்தாங்க. அப்ப அவருக்கு வயது 82 வயது ஆயிருந்தது. அப்போ பாஜகவில் அந்த சட்டத்திட்டங்கள் இல்லைன்ற மாதிரி தான். ஆனா சில விஷயம் யதார்த்தமா சொல்லப்பட வேண்டிய விஷயம், அதாவது வயதானா அவங்க விலகணுன்ற மாதிரி
ஆனா இது அந்த மாதிரி சட்டம் இல்லைன்ற மாதிரி தான் சில செய்திகள். அதனால வந்து அதாவது இது உண்மையிலேயே எதிர்க்கட்சிக்கு வந்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது இப்படியாவது அவரு விலகுவாரா அப்படின்ற மாதிரி சில செய்திகள் தான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். அதான் அமித்ஷா கூட, அதாவது மேலிடத்துல இருந்து வந்து தொகுதியில வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அண்ணாமலை வந்து பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. அதனால வந்து அண்ணாமலையோட விஷயத்துல வந்து நம்ம லேஸ்ல அசால்ட்டா எடுத்துடக்கூடாதுங்கிறது மேலிட நினைச்சிருக்காங்கிறது செய்தியும் வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கும், அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவும் ஏதோ ஒரு முரண்பாடு, அதாவது அண்ணாமலை வச்சு இன்னைக்கு அதை வந்து எதிர்க்கட்சி ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சிங்கிறது இல்ல, ஆளுங்கட்சி. இன்னைக்கு திமுக வந்து ஊடகத்தை வச்சு ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இது வந்து இந்த நேரத்துல வந்து அதிமுகவும் பாஜகவும் ஏதாவது ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. அண்ணாமலை வச்சு ஏதாவது ஒண்ணு கட்சியில ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாங்கிறது தான் திமுகவோட நரேட்டிவ்ஸ். ஆனா இப்ப இதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி தான் இப்ப ஒண்ணு அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து கரெக்டா போயிட்டு இருக்காங்க. பாஜக வந்து மேலிடம் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்க பாஜக நிறுத்தியிருக்காங்களோ அந்த இடத்த வச்சு குறி வச்சு அண்ணாமலை களமிறங்கினா போதும், அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும், பாஜகவுக்கும் அதிமுகவும் ரெண்டும் சேர்ந்து வலுவா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை மேலிட இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக இன்னைக்கு வந்து, அதாவது அதிமுக பாஜக தேர்தல் பிரச்சாரம் போறதுக்கு முன்னாடியே கூட்டணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க அவங்க. ஆனா இதெல்லாம் நம்ம இங்க வந்து, அதாவது நிறைய இடத்துல வீடு வீடா போயிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். நிறைய அதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதாவது 4 ஆண்டு காலம் ஏதாவது செஞ்சிருந்தானா தானா ஓட்டு போடுவாங்க. இன்னும் 4 ஆண்டுல இனிமே செய்வோம்னு போய் வீடு வீடா போயிட்டு இருக்காங்கன்னு நிறைய அவங்கள ட்ரோல் பண்றதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் கூட 10 ஆண்டு காலம் திமுக வந்து ஆட்சியே இல்லாம இருந்து 21ல வந்திருக்கு. ஆனா ஒரு வலுவான கட்டமைப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு ஈஸியா விட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம, ஏன்னா அரசியல்ல வந்து நிறைய நம்ம அசால்ட்டா நம்ம எடப்பட முடியாது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சிங்க வந்து அந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா இருந்தா மட்டும்தான் திமுகவை அங்கிருந்து அகற்ற முடியுமே ஒழிய, யதார்த்தமா இன்னைக்கு வந்து பேசப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு என்னதான் சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறைய பாலியல் வன்கொடுமை, போதைக்கு மாநிலமா மாறிட்டு இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அவங்களோட மீடியா பவர், அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த, அதாவது எல்லாமே ஒரு நாடகம் தான். அதாவது திராவிட மாடலுங்கிறது அவங்க ஏதோ ஒரு கட்டமைச்சு எல்லாம் ஒரு நாடகம் மாதிரி தான் எடுத்துட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம். இந்த நாடகம் வந்து நாளைக்கு 2026க்கு வழிவகுத்து கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து எதிர்கட்சி அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தீவிரமான பிரச்சாரத்துலதான் முடியும். அந்த தீவிரமான பிரச்சாரம் வந்து அதிமுகவும் பாஜகவும் அண்ணாமலை இருக்கிறதுனால கண்டிப்பா அதை கை கொடுக்கும்னு நம்ம நம்பலாம். அதாவது 2024 வந்து கூட எனக்கு கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது கோவையில கண்டிப்பா பெரும்பான்மையா ஒரு பாஜக அதிமுக வந்து கைப்பற்றும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு.